ஃபேமிலிஸ் இன்ஸ்டால அநியாயமா ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ். அதை தட்டி கேட்க யாருமே வரல. அதான் முத ஆளா நான் வந்திருக்கேன். சொல்லையா சொன்ன ரீசெண்டா நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல அந்த படத்துல நடிச்ச நடிகையான மமிதா டான்ஸ் பாட்டுன்னு அந்த விழாவையே ஒரு கலக்கிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா அழகிய தமிழ் மகன் படத்துல வர எல்லா புகழும் இறைவனுக்கே பாட்டை பாடியிருப்பாங்க. நாளே 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 என்று இன்றே இழகாதே நீ இன்றே இழகாதே நீ இன்றே இழகாதே. அதை வச்சு இன்ஸ்டால 2 நாளா மீம்ஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நான் பூட்டி வச்சிருந்த ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் மிகப்பெரிய ஒரு மமிதா ஃபேன். நீங்க நினைக்கலாம் நான் பிரேமலு படத்துல இருந்து ஃபேன் ஆயிருப்பேன். அப்படிலாம் இல்ல. மலையாளத்துல 2021 கோகோன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல இருந்தே நாங்களாம் மமிதா ஃபேன் ஆனவங்க. அக்கா கொடுக்குற ரியாக்ஷன் டான்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அடிமை. இப்படிப்பட்ட ஒரு ஆளை ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் 2 நாளா மீம்ஸ் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. மலையாளத்துல இருந்து ஒரு பொண்ணு தமிழுக்கு வந்து தமிழை கத்துக்கிட்டு இந்த பாட்டை பாடினா அதை பாராட்டணும். அதை விட்டு என்னடா பாட்டு பாடினாங்கன்னு சொல்லிட்டு மீம்ஸ் போட்டு அடிக்க கூடாது. பூட்டி வச்ச பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறப்ப மட்டும் பார்த்து நல்லா ரசிச்சிங்கல்ல, அப்ப பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி பாட்டு நல்லா இல்லைன்னா கேட்கணும். அதனால சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.